This is Pastor Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதக கான்ராட் டிஃப்ரீஸ் இந்த வேத பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். The title of our Bible study is Love Never Fails. இந்த நாளின் பாடத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், அன்பு ஒரு காலம் ஒழியாது. The Bible tells us that God is love. வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி. God is love, and he is everything that he does is because he loves us. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் செய்கிற எல்லா காரியங்களும் அன்பின் நிமித்தமாகவே அவர் செய்கிறார். ஆகவேதான் கர்த்தர் அன்பாய் இருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம். The very nature of God is love. ஆண்டவருடைய குணமே அன்பு நிறைந்ததாய் இருக்கிறது. And when we are born again, children of God, his love is in us. அன்புக்குரியவர்களே, நம்ம எப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ அன்னைக்கு இயேசுவின் அன்பு நம்மிலே பூரணப்படுகிறது. In the book of Galatians chapter 5 and verse 22, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it tells us the fruit of the Spirit is love. அங்கே சொல்லப்படுகிறது ஆவியின் கனி அன்பை குறித்து வாசிக்க முடியும். There are several different kinds of love in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே பலவிதமான அன்பை குறித்து நம்மால் வாசிக்க முடியும். There is friendship love, நட்பின் அன்பு, and there is marriage love. திருமணத்தின் அன்பு. But the kind of love we are talking about is the God kind of love. ஆனா இன்னைக்கு நாம் பேசுகிற அன்பு என்னவென்று சொன்னால் தெய்வ விதமான அன்பை குறித்து நாம் பேசுகிறேன். When you are born again, you become a child of God. நீங்க என்னைக்கு மறுபிறப்பு எடுக்கிறீர்களோ அன்னைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். And the same kind of love that God has comes into your heart and your spirit. தேவன் நீங்க என்னைக்கு இயேசுக்குள் இருக்க அதே வண்ணமான அன்பு உங்களுக்குள் கடந்து வருகிறது. In the book of Romans chapter 5 and verse 5, ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது it says, the love of God is shed abroad in our hearts by the Holy Spirit. அங்க வசனம் சொல்லுகிறது தேவ அன்பானது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்குள் கடந்து வந்திருக்கிறது என்று வாசிக்க முடியும். Sometimes that is very hard for us to understand that we have his love in us. அன்புக்கு சில சமயங்களிலே இதை புரிந்து கொள்வதற்கு மிக கடினமாக இருக்கும். அவருக்குள் இருந்த அதே வண்ணமான அன்பு நமக்குள் வந்திருப்பது என்பதை. His love is in your heart, in your spirit, not in your body. அவருடைய அன்பு உங்களோட சரீரத்திலே அல்ல, உங்கள் ஆவியில் அல்ல, உங்களுக்குள் உங்கள் ஆவியில் காணப்படுகிறது. In 1 Thessalonians chapter 5 verse 23, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீரானால், it tells us we are one person, but we have three different parts of us. அங்க வசனத்தை நாம் கூர்ந்து வாசிக்கும் போது நாம் ஒரு நபர், ஆனால் நமக்குள் 3 விதமான பகுதிகள் இருக்கிறது என்று நம்ம வாசிக்க முடியும். You are a spirit being, you have a soul, and you live in a body. உங்களுக்கு ஒரு ஆவி உண்டு, ஒரு ஆத்மா உண்டு, சரீரத்தில் நீங்கள் வாழுகிறீர்கள். When a Christian dies, their spirit goes to heaven to be with God. ஒரு கிறிஸ்தவன் மரித்து போனால் அவனுடைய ஆத்துமா பரலோகத்தில் தேவனோடு கூட சஞ்சரிக்கும்படியாய் கடந்து செல்லும். In your spirit, you have the Holy Spirit, and he never leaves you or forsakes you. உங்களோட ஆவியிலே தேவ ஆவி இருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. It is a wonderful thing to know when you accept Jesus as Savior that God comes to live with you. அன்புக்குரியவரே, நீங்க ரட்சிக்கப்படும் போது நீங்க அறிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான காரியம் என்னன்னா, கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்பதை.
In 1 Corinthians chapter 3 verse 16. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Know ye not that you are the temple of God and the Holy Spirit dwells in you? நீங்கள் அறியீர்களா, நீங்க தேவனுடைய பிள்ளை என்பதை, தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதை. Your soul is made up of your mind, will, and emotions. உங்களுடைய ஆத்துமாவானது விருப்பம், எண்ணங்கள் அடிப்படையில் வருகிற ஒன்று. You are the one in charge of your soul and your body. நீங்கள் தான் உங்களுடைய ஆத்துமாவை குறித்தும் உங்கள் சரீரத்தை குறித்தும் உத்தரவாதம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். But when you accept Jesus as Savior, He gives you a brand new spirit inside of you. நீங்க என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கு உங்களுக்குள் புதிய ஒரு ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார். And forever, the Spirit of God will live in your spirit. அவருடைய பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவி உங்களுடைய ஆவியோடு இசைந்து உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறது. The Holy Spirit will never leave your spirit, not ever. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஒருபோதும் விடுவதில்லை, ஒருபோதும் விட்டு விலகுவதும் இல்லை. You may not always feel Him, but He is always there with you. அன்புக்குரியவர்களே, நீங்க அவரை உணராமல் இருக்கலாம், ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் அவர் எப்போதும் உங்களோடு கூட இருப்பார். He is there to help you. He is there to guide you. அவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். And God is pure love. He always loves you. அவர் பரிசுத்த அன்பு நிறைந்தவர், அவர் எப்பொழுதும் உங்களை நேசிக்கிறார். Even when you make mistakes, He does not condemn you, but He will help you. அவர் நீங்க தவறு செய்தால் கூட அவர் உங்களை கண்டிப்பதில்லை, அவர் உங்களை நேசிக்கிறார். God does not get mad at you and give you sickness and disease and poverty. அவர் உங்க மேல கோபப்பட்டு உங்களுக்கு தரித்திரத்தையும் வியாதியையும் போராட்டத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறவரும் அல்ல. All of these things come from the devil, that is the god of this world. ஆனால் இவைகள் எல்லாம் பிசாசினால் வருகிறது. பிசாசு தான் இந்த உலகத்தின் அதிபதியாய் இருக்கிறார். If you make a mistake and do something wrong, God does not cause bad things to happen to you. அன்புக்குரியவர்களே, நீங்க ஒரு தவறு செய்த உடனே கர்த்தர் தீமையினால் உங்களை சோதிப்பார் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். Sometimes when you make mistakes, then God is not able to help you because you open a door to the devil. நீங்க தவறு செய்யும் போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யாத வண்ணமாக பிசாசானவன் கிரியை செய்வதற்கு நீங்கள் வாசலை திறந்து விடுகிறீர்கள். In the book of Galatians, it says you are fallen from grace. இங்கே கலாத்தியர் வாசிக்கிறோம், நீங்க கிருபையிலிருந்து விழுந்தீர்கள் என்று வாசிக்கிறோம். It does not mean that you lose your salvation. நீங்க ரட்சிப்பை இழந்து விட்டீர்கள் என்று அதன் பொருள் அல்ல. It means that you have gotten far away from God that He cannot help you. நீங்க ஏதோ தேவனை விட்டு தூரமா போயிட்டீங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய இயலாது என்று சொல்லி நீங்க கருத வேண்டாம். Just like if you have a child and they get far from you, you can't help them if they get in trouble. அன்புக்குரியவர்களே, ஒரு குழந்தை உங்களை இருக்க வைத்துக் கொள்ளுங்களேன், அது தூரம் போயிடுச்சு, என்னால் உதவி அவளுக்கு எதுவும் செய்ய முடியாது என்று எண்ண வேண்டாம். But God always loves you. There is never a moment that He does not love you. ஆண்டவர் இப்பொழுது உங்களை நேசிக்கிறார். உங்களை கைவிடுகிற வண்ணமான எண்ணம் அவருக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. He does not love you because you do good things. நீங்க நல்லது செய்யறதுனால அவர் உங்களை நேசிக்கவில்லை. He loves you because you are His child and He is your Father. நீங்க அவருடைய பிள்ளையா இருப்பதினாலே, அவர் உங்கள் தகப்பனா இருப்பதினாலே அவர் உங்களை நேசிக்கிறார். The God kind of love, that is the reason Jesus died on the cross to save us. அன்புக்குரியவர்களே, தேவ விதமான அன்பு காண்பிக்கும் பொருட்டு தான் இயேசு தம்முடைய ஜீவனையே உங்களுக்காய் கொடுத்தார்.
He loved you before you were ever saved. நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் உங்களை நேசித்து இருக்கிறார். So as your heavenly Father, he definitely loves you now. அன்புக்குரியவர்களே, உங்க பரலோக தகப்பன் உண்மையாகவே உங்களை நேசிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். If you pull away from God and open the door for the devil, God still loves you. நீங்க பாவத்திற்கு போய் பிசாசுக்கு வாதலை திறந்து கொடுத்தாலும் அவர் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். You just need to draw closer to God because he wants to protect you and guide you. ஆண்டவர் விரும்புதலால் நீங்க அவரோடு கிட்டி இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் உங்களை பாதுகாத்து உங்களை ஜாக்கிரதையாய் நடத்த அது ஏதுவாயிருக்கும். When you are born again, the same kind of love that's in God comes to the inside of you. நீங்க எப்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்களோ அப்போது தேவ விதமான அதே வண்ணமான அன்பு உங்களுக்குள் கடந்து வருகிறது. In the book of John, chapter 13 and verse 34, யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், it says, "A new commandment I give unto you." அங்க வசனம் சொல்ல, நான் உனக்கு புதிய கற்பனையை கொடுத்திருக்கிறேன். That you love one another as I have loved you. நீங்கள் ஒருவரோடு அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறதை போல நீங்கள் ஒருவரோடு அன்பாயிருங்கள் என்கிற புதிய கட்டளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். That means you and I have the same kind of love in us that God has in him. அன்புக்குரிய, அப்படியானால் உங்களுக்கும் எனக்குள்ளே தேவன் அன்பு எப்படி இருக்கிறதோ அதே வண்ணமான அன்பை தேவன் நமக்குள் கொடுத்திருக்கிறார். With our minds and with our emotions, we can make a decision to love others. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய எண்ணத்தின் மூலமாக உங்களுடைய முடிவின் மூலமாக நீங்க மற்றவர்களை நேசிக்க முடியும். God will not force you to love others, but he will help you to love others. ஆண்டவர் உங்களை கண்டிப்பா நீங்க அவளை நேசிக்க வேண்டும் என்று உங்களை கட்டாயப்படுத்த மாட்டார். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் மற்றவர்களை நேசிப்பதற்கான உதவியை அவர் உங்களுக்கு செய்வார். He says we are to love one another even the same way that God loves us. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நீங்கள் ஒருவர் நேசிக்கிற வண்ணமாகவே கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். God is not bringing the cyclones and the storms. கர்த்தர் ஏதோ புயலையும் காற்றையும் உங்கள் மேல் வீசுகிறவர் அல்ல. The devil is the god of this world and the prince of the power of the air. இந்த பிசாசானவன் இந்த உலகத்தின் அதிபதியும் இந்த உலகத்தை ஆளுகிறவனுமாய் அவன் காணப்படுகிறான். The devil will be the god of this world until the end of the age or the 7 years tribulation. இந்த உலகத்தின் அதிபதியாக அவன் இருக்கிற நாட்கள் எதுவரை என்று சொன்னால் 7 ஆண்டுகள் உபத்திரவ காலங்கள் முடிகிற வரைக்கும் அவன் இந்த உலகத்தின் அதிபதியாய் காணப்படுவான். Then the devil will be put in a bottomless pit for 1,000 years. அதற்கு பிறகு அவனை தேவன் கட்டி 1000 ஆண்டுகள் அவனை பாதாள சிறையிலே அவனை அடைத்து வைப்பார். Jesus will come down from heaven and live in Jerusalem on earth for 1,000 years. ஆமென். இயேசுவானவர் இந்த உலகத்திலே கடந்து வந்து எருசலேமை தம் தலைநகராய் கொண்டு 1000 ஆண்டுகள் இந்த உலகத்தை ஆளுகை செய்வார். Every born again child of God will get a new glorified body. எல்லா மறுபடியும் பிறந்த மனிதர்களும் ஒரு புதிய மகிமையின் சரீரத்தை அவர்கள் பெற்றிருப்பார்கள். You will go in the rapture when Jesus comes and go to heaven. நீங்க ஆண்டவருடைய அந்த அந்த வருகை வரும்போது நீங்க மறுரூபமாகி தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். You will be at the marriage supper of the Lamb during the 7 years of tribulation on earth. அன்புக்குரியவர்களே, அந்த 1000 ஆண்டு அந்த விழாவிலே நீங்கள் மிக முக்கிய நபராயிருப்பீங்க. At the end of the 7 years tribulation, Jesus will come from heaven to fight the battle of Armageddon. அந்த 7 ஆண்டுகள் உபத்திரவ காலத்திற்கு பிறகு தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அர்மகோதனிலே மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை அவர் செய்வார்.
And all the children of God will come with him riding on white horses. ஆண்டவருடைய சகல பிள்ளைகளும் அவரோடு கூட இணைந்து இந்த யுத்தத்தில் ஈடுபடுவார்கள். And we will live with him on this earth for 1,000 years. நாம் இந்த உலகத்தில் 1000 ஆண்டுகள் வாழ்வோம். The devil will be bound during that 1,000 years. இந்த 1000 ஆண்டும் பிசாசு கட்டப்பட்டவனாய் இருப்பார். The natural people on earth that did not serve the devil, they will be on earth in natural bodies. இந்த உலகத்திலே மாம்சமாய் வாழ்ந்து பிசாசோடு கூட இணையாது இருந்த மனிதர்கள் அவர்கள் தங்களுடைய மாம்ச சரீரத்திலே இந்த உலகத்திலே வாழ்வார்கள். And those natural people will have children on the earth. இந்த உலகத்திலே மாம்சமாய் வாழுகிறவர்களுக்கு பிள்ளைகள் உண்டாயிருக்கும். And those children, as they grow up, they must make a decision if they will serve Jesus or not. அந்த பிள்ளைகள் வளரும் பொழுது அவர்கள் தீர்மானிக்க வேண்டும் அவர்கள் இயேசுவோடு கூட இசைந்து வாழலாமா வேண்டாமா என்று சொல்லி. At the end of the 1,000 years, the devil will come again on the earth for a short while. அதற்கு பிறகு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு சில காலங்கள் பிசாசானவனுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு அவன் திரும்பமாய் அவன் வெளியே வருவான். And the people that did not accept Jesus, they will agree with the devil just for a little time. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அந்த மனிதர்கள் சில காலங்கள் அந்த பிசாசோடு இசைந்து அவன் சில காரியங்களை செய்வார்கள். Then the devil and his angels and all the evil people will be put in the lake of fire forever. அதற்கு பிறகு ஆண்டவர் தாமே அந்த பிசாசையும் அவனுடைய கூட்டத்தையும் கட்டி ஆகிய அடியாத அக்கினியில நித்தம் நித்தம் இருக்கும்படி தேவன் தள்ளுவார். At that time, the earth will be made brand new and we will live with God forever. அதற்கு பிறகு அப்பொழுது இந்த உலகமானது புதிய உலகமாக மாற்றப்பட்டு தேவனோடு நித்தம் வாழுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். God is love, and it's his will that everybody be born again. அன்புக்குரியவர்களே, தேவன் அன்பாய் இருக்கிறார். எல்லாரும் அவர் அன்பிலே களிக்கூற வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. In the book of 1 John chapter 2 and verse 10, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, if we love one another, then the light of God will shine on our paths. அன்புக்குரிய நீங்க ஒருவரை ஒருவர் நேசிக்கும் போது தேவனுடைய அன்பு உங்களுடைய பாதைகளில் உங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கும் என்று அங்கு நம்மால் வாசிக்க முடியும். Sometimes we are trying to know what is the will of God, what is the best decision. ஒருவேளை நீங்க யோசிக்கிற ஆண்டவரே என்ன ஆண்டவரே நல்ல காரியம் எது ஆண்டவரே சரி என்று சொல்லி யோசிப்பீர்கள். To be able to hear the voice of God, we must forgive others that do wrong against us. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். மற்றவர்களுக்கு தீமை செய்வது நம்முடைய எண்ணம் அல்ல. He that walketh in the love of God walks in the light of God. அன்புக்குரியவர்களே, யார் ஒருவன் தேவனுடைய அன்பிலே நடக்கிறானோ அவன் ஒளியிலே வெளிச்சத்திலே நடக்கிறான். And the Bible says there is no occasion that they will stumble and make mistakes. அன்புக்குரியவர்களே, அவன் கீழே விழுவதற்கான வழிகள் இல்லை. It is very important that you forgive people that do wrong things to you. அன்புக்குரியவர்களே, நீங்க உங்களுக்கு தவறு இழைக்கிறவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். Sometimes that is not easy, but you have God inside of you who will help you. அன்புக்குரியவர்களே, சில சமயங்கள் அது கடினமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிற கர்த்தர் அதை உங்களுக்கு செய்ய உங்களுக்கு உதவியாக இருப்பார். The book of 1 Corinthians chapter 13 is the love chapter in the New Testament. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அன்பின் சுவிசேஷம் என்று அந்த அதிகாரத்தை நாம் சொல்ல முடியும். It says, if you have faith to move mountains and understand all mysteries, you must have the love of God. அங்க வசனம் சொல்லுகிறது, நீங்க தேவ தூதர் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுற வெண்கலம் போல ஓசையிடுகிற கைத்தாளம் போல இருப்பேன்.
If you have faith to move mountains and do not have the love of God, it will profit you nothing. நான் இந்த தீர்க்கதரிசன வார்த்தை உடையவனாய் இருந்தும் சகல ரட்சிப்புகளையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் அன்பில்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. If you understand all mysteries and give your body to be burned and don't have love, it will profit you nothing. உனக்கு எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கிறதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. It tells us the love of God does not get puffed up, is not rude to others. அன்புக்குரியவர்களே, அன்பு கடினம் அல்ல, அன்பு சமாதானம் நிறைந்தது. The love of God is not touchy and getting upset at others. அன்புக்குரியவர்களே, அன்பு நம்மளை கடினப்படுத்தாது. The God kind of love is long suffering and kind to other people. அன்பு, தேவ அன்பு, அது நீடிய சாந்தமும் தயவும் உள்ளதா இருக்கிறது. I encourage you to make love of God the first most important thing in your life. அன்புக்குரியவர்களே, உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். உங்களோட வாழ்க்கையில பிரதானமாய் இருக்க வேண்டிய ஒன்று உண்டானால் அது இயேசு நம்மை நேசித்த வண்ணமாகவே மற்றவர்களை நேசிப்பதாகும். In the book of 1 Corinthians chapter 14 and verse 1. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், in the Amplified Bible, அது அந்த திறந்த வேதாகமத்திலே நாம் வாசிப்போமானால், it says, make the love of God the greatest aim in your life. தேவ அன்பை உங்களுடைய பிரதான லட்சியமாக வைத்து கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விளக்க வேதத்திலே நம்மால் வாசிக்க முடியும். Above everything you do, purpose in your life to love with God's love. அன்புக்குரியவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க எதை செய்வதனாலும் சரி, எதை செய்யாமல் போனாலும் சரி, தேவன் நம்மை நேசித்து அதே வண்ணமாய் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். It is more important than conquering great victories. It's important to love with God's love. அன்புக்குரியவர்களே, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் தெய்வ விதமான அன்பிலே உண்டாகும். And God wants you to know He always loves you. அன்புக்குரியவர்களே, நீங்கள் அறிய வேண்டிய ஒன்று என்னன்னா, ஆண்டவர் எப்போதும் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். Walk in love in your families and with your children. அதே அன்பிலே நடங்க. உங்க பிள்ளைகளோடு கூட, உங்க துணைவியாரோடு கூட அன்பில் இருங்கள். Walk in love with your friends and also with strangers. அன்பு உலகத்தானோடு கூட, தெரியாத முகமுடையவர்களோடு கூட அன்பாய் இருங்கள். This is the way you really know you're born again, that you love other people. இதன் மூலமாக உண்மையாகவே நீங்கள் மறுபடியும் பிறந்தீர்கள் என்பதை உலகமும் நீங்களும் அறிந்து கொள்வீர்கள். He said in John chapter 13 and verse 35. யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, this is the way that everybody will know you are Christian, that you love other people. இப்படி இதன் மூலமாக நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சகலராலும் அறியப்படுவீர்கள் என்று வாசிக்கிறோம். If you want to draw closer to God, then walk more in the love of God. நீங்க தேவனோடு கூட இசைந்து இருப்பீர்களானால் நீங்க தேவனோடு கூட சேர்ந்து நடக்க வேண்டும். In Romans chapter 1 and verse 16, ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், for God so loved the world that he gave his only begotten son. கர்த்தர் இந்த உலகத்தை நேசித்ததினால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் தந்தருளினார். Love is the reason for covenant with God. அன்பு தேவனோடு கூட செய்கிற உடன்படிக்கையாய் இருக்கிறது. Everything that God does is because of his love for us. அவர் செய்கிற சகல காரியங்களும் அவர் அன்பின் நிமித்தமாய் செய்கிறவராய் இருக்கிறார். As you grow in love, you will not be touchy and fretful and murmuring. அன்புக்குரியவர்களே, நீங்க அன்பில் வளர்ந்தா நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க. அன்பு உங்களை தாங்கும். When others do you wrong, you will forgive them
of their mistakes. மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பும்போது அவருடைய தவறுகளுக்கு அவளை நீங்க மன்னிப்பீர்கள். Love is the main thing for a Christian to do in this world. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் அன்பு. God loves you and he is not doing bad things to you because of your mistakes. அன்புக்குரியவர்களே, தேவன் அன்பாயிருக்கிறார். உங்கள் தவறு நிமித்தமாய் அவர் உங்களை அழிப்பவர் அல்ல. When you make mistakes, it opens the door for the devil to get in, and he's the one that brings bad things. அன்புக்குரியவர்களே, நீங்கள் தவறு செய்யும்போது அது பிசாசானவனுக்கு இடம் தருகிறது. அவன் அந்த இடத்தை பயன்படுத்தி அவன் கடந்து வந்து அவன் பொல்லாங்கை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறான். God wants you to do good things and to help other people. ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். But you are his child and he loves you no matter what happens in this life. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்க என்ன பண்ணாலும் அவருடைய அன்பு உங்களை விட்டு மாறாததா இருக்கிறது. He does not love you because you are lovely. He loves you because he is love. அன்புக்குரியவர்களே, நீங்க நல்லவர்கள் என்பதற்காக அவர் உங்களை நேசிக்கல. அவர் நல்லவராய் இருப்பதினாலே அவர் உங்களை நேசிக்கிறார். And that is the way God wants us to love other people. அன்புக்குரியவர்களே, அது மாதிரி தான் நீங்களும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். When we receive Jesus as Savior, the same kind of love God puts in our hearts. அன்புக்குரியவர்களே, நீங்க இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது அவருக்குள் இருந்த அதே வண்ணமான அன்பை அவர் உங்களுக்குள் கொடுத்திருக்கிறார். We do not love other people then because they love us. அதனால தான் நான் இப்படி சொல்லுகிறேன். மற்றவர்கள் உங்களை நேசிப்பதினாலே நீங்கள் அவர்களை நேசிக்கவில்லை. We love other people because we have God's love in our heart. நீங்க மற்றவர்களை நேசிக்கிறீங்க ஏன் தெரியுமா? தேவனுடைய அன்பு உங்களுக்குள் இருப்பதினாலே நீங்கள் மற்றவர்களை நேசிக்கிறீங்க. We love them even when they are not being lovely. அவங்களை நாங்கள் நேசிக்கிறோம். அவங்க நமக்கு நல்லவர்களாய் இருப்பதினாலே நம்ம அவளை நேசிக்கவில்லை. The Bible tells us in Galatians chapter 5 and verse 6. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது. Faith works by love. அன்பு விசுவாசத்தினால் கிரியை செய்கிறது. If you want your faith in God to work, then do more loving other people. மன்னிக்கவும், விசுவாசம் அன்பினால் கிரியை செய்கிறது. உங்க விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அன்பாய் இருக்க வேண்டும். The more you walk in the God kind of love, the greater faith you can have on earth. அன்புக்குரியவர்களே, நீங்கள் தெய்வ விதமான அன்பு உங்களுக்கு இருக்குமானால் இயேசுவை போல் விசுவாசம் உள்ளவனாய் உங்களால் இருக்க இயலும். Hate is very strong, but love is stronger than hate. விசுவாசம் மிக பலமுடையது, ஆனால் அன்பு விசுவாசத்தை பார்க்கலும் பல மடங்கு பலனுடையதா இருக்கிறது. Make it a great quest, make a decision. The main thing is to walk in love to other people. அன்புக்குரியவர்களே, விசுவாசத்திலே வாழ்வேன் என்று சொல்லி முடிவெடுங்க. And that is the way you can know that you're really born again, because you love with God's love. அன்புக்குரியவர்களே, நீங்க அன்பிலே நடப்பேன் என்று தீர்மானிங்க. தேவ விதமான அன்பிலே நடக்கும்போது தேவ விதமான விசுவாசம் உங்களிலிருந்து புறப்பட ஆரம்பிக்கும். I want you to pray this prayer after me to receive Jesus Christ as your Savior. நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வீரானால் நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்று அவருடைய பிள்ளையாய் உங்களால் வாழ இயலும். Pray out loud. I believe Jesus Christ is the Son of God. சத்தமாய் சொல்லுங்க, இயேசுவே நீரே தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe he died on the cross and has risen from the dead. ஏசப்பா, நீர் எனக்காகவே சிலுவையில் மரித்து மூன்றாம் நாள்
எனக்காகவே உயிரோடு கூட எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now, I receive Jesus Christ as my Savior. ஏசப்பா, இந்த வினாடி உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராகும் தேவனுமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். Remember, God loves you. He always loves you, no matter what. In Jesus' name, amen. ஆமென். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்க எப்படி இருந்தாலும் அவர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen.